ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேம் டைமில் வந்துட்டு நம்ம 2 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறதுல தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ வீடியோவில் பார்க்குற ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைனிங் பீஸ் மாதிரி தெரியும். அது வந்து கிடையாது. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா கலம்காரி ப்ளவுஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸு. இதுக்கு தேவையான கழுத்து பீஸ், அப்புறம் வந்து பட்டி பீஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ளவுஸையும் வந்துட்டு நான் ஒரே டைமில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டியை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா பட்டியிலேருந்து ஸ்லீவ், அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு வந்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக ஒர்க் முடியும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டியை அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலம்காரி பட்டி தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளைன் பட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படிங்க 2 ப்ளவுஸையும் நீங்கள் ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணுறீங்க, டிஃப்ரென்ஸ் ஆகாதா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். கண்டிப்பாக ஆகாது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சேம் கலர் த்ரெட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் நம்ம த்ரெட்டை மாற்றிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. சேம் த்ரெட்டு போடுறப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சேம் பீஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி தைச்சோம் அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து 20 நிமிஷத்தில் நீங்கள் தைப்பீங்களா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 30 நிமிஷத்தில் 2 ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் 4 பட்டியுமே வந்து அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? கலம்கரியில் 2, ப்ளைன் பீஸில் வந்து 2 பட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடு வந்து திருப்பி ஒரு படிமான தையல் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கலம்காரி பட்டிக்கும் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ப்ளவுஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு பட்டி தான் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஆனால் வந்துட்டு நான் 2 ப்ளவுஸ் எடுத்ததுனால டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டியுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சேம் பீஸாக இருந்தது, சேம் த்ரெட்டு போட்டு நம்ம ஒரு 2-3 ஜாக்கெட் தைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே அர்ஜென்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நார்மலாக ஃப்ரீயாக தைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சேம் கலரில் இருந்தது அப்படின்னா நான் வந்து அதை தனியாக கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ வந்து கஸ்டமர் ஒருத்தரே இருந்தாங்கன்னா வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் நினைக்கலாம். அது வந்து கிடையாது. வேறு கஸ்டமராக இருந்தால் கூட நமக்கு வந்து தெரியும் இந்த பீஸ் வந்து இதுக்கு தான். ஏன்னா கட்டிங் போடுறப்பவே நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ வந்துட்டு டவுட்டாக இருந்ததுன்னா கூட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளவுஸ் 1க்கு உண்டான பீஸ், இது வந்து ப்ளவுஸ் 2க்கு உண்டான பீஸுன்னு சொல்லி நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்லீவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளைன் ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து அடித்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கலம்கரி எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 ஸ்லீவும் சேம் டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி எடுக்கிறக்கே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இன்கேஸ் பீஸ் மாற்றி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸே வந்து வேஸ்ட் ஆயிரும். இதே வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கணும். ஓகேங்களா? இல்லைங்க எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் என்னால் தைக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து நீங்கள் அதை வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து எனக்கு எப்படி தோணுச்சு இந்த மாதிரி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா, இந்த சீசன் டைம்லலாம் பார்த்துட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் வந்துட்டு மஞ்சள் கலர் ப்ளவுஸு, ரெட் கலர் ப்ளவுஸுன்னெல்லாம் கொண்டு வந்து நிறைய கொடுப்பாங்க. அப்போ வந்து கட்டிங் வந்து போட்டுருவோம். ஒரே கஸ்டமரே வந்து 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு நாள் எனக்கு சடனாக ஒரு திங்கிங் வந்தது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சேம் கலர் ப்ளவுஸ் தான், சேம் த்ரெட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் பேக் பீஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடக்கூடாது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறப்ப சரி தைச்சு பார்த்துடலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த 3 ப்ளவுஸையுமே வந்து நான் தைக்க ஆரம்பித்தேன். அந்த 3 ப்ளவுஸையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் 40 நிமிஷத்தில் முடித்தேன். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டோமா அப்படின்ட்டு.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கலம்காரி ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ப்ளைன் பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு 3 ப்ளவுஸ் தைச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது 3மே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே கஸ்டமரோடது தான். சரிங்களா. எனக்கு அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து தைக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து பார்த்துட்டிங்கன்னா கலர் சேமாக இருந்தது, ஆனால் வேறு வேறு கஸ்டமர் தான் இருந்தது. ஸோ இதையே நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதாவது பீஸ் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் கவனமாக இருந்ததுனால, எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் சின்னதாக வந்து மார்க் பண்ணிட்டேன். இந்த பீஸ் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு போக வேண்டியது, இந்த பீஸ் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு போக வேண்டியதுன்னு சொல்லி சின்னதாக வந்து ஒரு மார்க் பண்ணி நான் வந்து தைக்க ஆரம்பித்தேன். அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. நான் வந்து அதையுமே வந்து ரொம்ப குயிக்காக வந்து தைச்சு முடிச்சிட்டேன். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, சேம் கலரில் அதாவது சேம் த்ரெட்டு போட்டு தைக்கிற மாதிரி ப்ளவுஸ் வந்துருச்சு அப்படின்னா, நான் வந்து சேம் டைமில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன். அது லைனிங்காக இருந்தாலும் சரி, நார்மல் பீஸாக இருந்தாலும் சரி. அதோட இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நார்மல் ப்ளவுஸு மட்டும் தைங்க. அதாவது நார்மல் ப்ளவுஸ்னால் நார்மல் ப்ளவுஸாகவே இருக்கணும். சரிங்களா. நார்மல் ப்ளவுஸ் கூட வந்து லைனிங் ப்ளவுஸை வந்து நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணக்கூடாது. அப்படி வந்து நீங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸு, ஒரு நார்மல் ப்ளவுஸு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்மேட்ச் வந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ரொம்பவே நமக்கு ஒர்க் இழுக்கிற மாதிரி ஆகிடும். அந்த லைனிங் பீஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்ம த்ரெட்டு மட்டும் கால்குலேட்டும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. நார்மல் ப்ளவுஸ்க்கு நார்மல் ப்ளவுஸ். ஓகேங்களா. லைனிங் ப்ளவுஸ்க்கு லைனிங் ப்ளவுஸ். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஸ்டிச்சிங் பண்ணுறக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பேக் பீஸும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக் டாட் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கலம்காரி தான். ஓகேங்களா. ஆல்ரெடி ப்ளைன் ப்ளவுஸ் வந்து நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேக் பீஸ் பாருங்கள் 2 பீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டும் வந்துட்டு 2 பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸ்லீவ் 2 ரெடி ஆகிடுச்சு. பட்டியும் வந்து 2 ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா. இனி நாம் ரெடி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கழுத்து பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ப்ளைன் ப்ளவுஸு, ஒன்று வந்து கலம்காரி ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கழுத்து பீஸ் வந்து இதுக்கு வந்து தனியாக அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. நம்ம வந்து 2யுமே ஜாயின் பண்ணி வந்து அடிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லென்த்தாக தான் நான் வந்து பீஸ் எடுத்திருக்கேன். அதனால் வந்துட்டு பத்தாமல் போகிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. நமக்கு வந்து பீஸ் மீதி ஆனாலும் ஆகுமே தவிர பத்தாம் வந்து போகவே போகாது. அதனால் வந்து இதையும் நான் வந்து ஒன்றாவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் மிஸ்மேட்ச் பண்ணி தான் நான் வந்து தைச்சிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸஸ் பீஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவும் போல தான் ஆஸ் யூஸ்வல். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கழுத்து பீஸ் வைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பீஸும் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தானே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து கலம்காரி வந்து நான் தைச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி சேம் டைமில் கூட நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச எந்த டிப்ஸையும் வந்து நான் ஒளிவு மறைவு இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னதுனால, இதுவும் ஒரு டிப்ஸாக வந்து எனக்கு தோணுதுனால நான் வந்து இதையும் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சேம் கஸ்டமர் தான் இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் டக்குன்னு எடுத்து வச்சு அடிச்சிடலாம். பட்டி மாறினாலும் கவலை இல்லை, எது மாறினாலும் கவலை இல்லை. ஏன்னா ஒரே கலரில் இருக்கக்கூடிய பீஸ்க்கு வந்துட்டு பட்டி வந்து கம்பல்சரி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா. மாற்றி வச்சோம்னாலும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா ஒரே பீஸில் தான் வந்து அவங்க கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அதனால் அந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போது நான் தைச்சிட்ருக்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கவனமாக வந்து தைச்சு பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம். அதுவே ஒரு 2-3 தடவை நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப பழகிரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம்
எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலும் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேம் டைமில் வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் லாஸ்ட் இயர் மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட 32 ப்ளவுஸ் வந்து தைச்சேன். நார்மல் ப்ளவுஸ் தான் எல்லாமே, லைனிங்கே கிடையாது. ஏன்னா கோயிலுக்கு போகிறவங்க வந்து மோஸ்ட்லி லைனிங் வந்து கொடுக்க மாட்டாங்க, இந்த பீஸில் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து 32 ப்ளவுஸுன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஒரே நாளில் வந்து தைச்சேன். அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே தைச்சி முடிச்சிட்டேன். மொத்தமாகவே ஒரு 10 ஹவர்ஸ் தான் நான் வந்து அதுக்கு டைமே எடுத்தேன். எங்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம் கலரில் இந்த பீஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதனால தான் இதை ஸ்டிச் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு தைச்சி காட்டிகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு நாளைக்கு லைனிங் ப்ளவுஸ்க்கேனா வந்துட்டு சேம் கலரில் இருந்தது அப்படின்னா அதை எப்படி வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெய்லரிங் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஆர்ட்டு தான், சரிங்களா? அதை வந்து நம்ம அழகாகவும் செய்யணும், அதோட கொஞ்சம் குயிக்காகவும் செய்யணும். இது ரெண்டுமே வந்து சேர்ந்த மாதிரி இருக்கணும், சரிங்களா? அதுக்காக நம்ம ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், ஓகேங்களா? நீங்கள் வந்து யோசிக்கலாம், இந்த டிப்ஸ் வந்து பாசிபிளாக இருக்குமா அப்படின்ட்டு. 100% வந்து பாசிபிளாக இருக்கும், ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸாக வந்து இந்த டிப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஏன்னா சேம் கலரில் வந்தால் நம்ம வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து குயிக்காக ஒர்க்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிறது வந்து என்றைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டனோ அன்னையிலேருந்து சேம் கலரில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து தைக்க ஆரம்பிச்சிருவேன். இது ஒன்று வந்து கலம்காரி, ஒன்று வந்து ப்ளைன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியலாம், சரிங்களா? ஆனால் வந்துட்டு நம்ம ரெண்டுமே ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தாலுமே வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், சரிங்களா? ஏன்னா கட்டிங் போடுறது நீங்கள் தான், ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஏன்னா கட்டிங் வேறு யாரோ போட்டு நாம் தைக்கிறப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நாமளே கட்டிங் போட்டு நாமளே தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நமக்கு குழப்பமே வராது, நமக்கு தெரியும், சரிங்களா? நான் வந்து இது கட்டாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? செஞ்சு பாருங்கள். ஈஸியாக இருந்துச்சுன்னா இனிமேல் வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெகுலராக. ஏன்னா குயிக்காக வந்து நமக்கு ஒர்க்கு முடிஞ்சதுன்னா இன்னும் 2 ப்ளவுஸ் வந்து நம்ம சேர்த்தி தைக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து கட்டாயமாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், 2 ப்ளவுஸும் சேம் டைமில் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இந்த மாதிரி சேம் டைமில் 3-4 ப்ளவுஸ் தைக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.